ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தமிழக அரசு மாநகராட்சி அலுவலகத்தில் ஒரு மாபெரும் வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றியான முழு தகவலையும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப்பை நம்ம ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் முழுமையான தகவலை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரையிலும் நீங்கள் 8th ஆர் 12th அல்லது டிப்ளமோ ஆர் டிகிரி என்ன படிச்சிருந்தாலுமே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ தனித்தனி வேலைக்கு தனித்தனி குவாலிஃபிகேஷன் இருக்குது, அதையும் நம்ம பார்க்கலாம். இந்த வேலை வாய்ப்புக்கு எந்த ஒரு தேர்வு கட்டணமோ கிடையாது. அதாவது நோ எக்ஸாம் நோ ஃபீஸ் தான். ஆட்களை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா, இன்டர்வியூ மூலமாக நேர்காணல் மற்றும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும்தான். அது நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்களுக்கு வேலை கொடுத்துருவாங்க. இந்த வேலை வாய்ப்புக்கான சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12,000 60,000 வரையில் தரதாக அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 வயதுலேருந்து 50 வயது வரையில் உங்களுக்கு ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. எல்லா கேட்டகரிக்குமே ஒரே மாதிரியான ஏஜ் லிமிட் தான் இருக்குது. ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு ஏஜ் லிமிட் அப்படியெல்லாம் இவங்க எதுவுமே கொடுக்கல. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தவரையிலும் நீங்கள் தபால் மூலியமாகவோ இல்லாட்டி நேர்லேயோ நீங்கள் 2 ஆப்ஷன் யூஸ் பண்ணி லாஸ்ட் டேட் 6/9/2024 6 செப்டம்பர் 2024 தான் லாஸ்ட் டேட்டு. அன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்குள்ளே நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணிடணும், இல்லை நேரில் போய் கொடுத்துக்கலாம். அதுக்கு மீறி வர அப்ளிகேஷன் எதையுமே இவங்க எடுத்துக்க மாட்டாங்க. முடிஞ்சளவு நீங்கள் சீக்கிரமாக அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தவரையிலும் தகுதியும் விருப்பமும் இருக்கிற அனைவருமே விண்ணப்பிக்கலாம். ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற எல்லா தகவலையும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆல் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே சேர்ந்து நீங்களும் ஈஸியாக பயனடைஞ்சிக்கலாம் உடனேவே. ஸோ இது தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்குமே கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், உள்ளே போய் கிளியராக படித்து பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லேருந்து தான் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. இப்போ எப்படி இதை ஃபில்அப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டு சைடில் பாருங்கள், உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இங்கே நீங்கள் ஒட்டணும். ஸோ ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இங்கே ஒட்டிக்கோங்க. சைடில் நீங்கள் என்ன ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஜாபோட நேம் இங்கே கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கீழே கொடுத்துருக்காங்க, அதுக்கு நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு இங்கே கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் நேமு, விண்ணப்பதாரின் பெயர், உங்கள் பேர் இங்கே கரெக்டாக எழுதிக்கோங்க. அடுத்தது உங்கள் ஃபாதர் நேம் ஆர் ஹஸ்பண்ட் நேம். நீங்கள் மேரேஜ் ஆயிருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஹஸ்பண்ட் நேம் கொடுத்துக்கோங்க, இல்லாட்டி உங்கள் ஃபாதர் நேம் இங்கே கரெக்டாக கொடுத்துக்கோங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் இங்கே 3rd ஆப்ஷனில் கொடுத்துக்கோங்க. அதுவும் இந்த ஃபார்மேட்டில் தான் நீங்கள் கொடுக்கணும். டேட்டு, மந்த்து, இயர் அப்படின்னு நீங்கள் கொடுத்துக்கோங்க. அடுத்தது 4th ஒன் ஏஜ், உங்கள் வயசு என்னவோ இப்போத வயசு என்னவோ அதை இங்கே கொடுத்துக்கோங்க. அடுத்தது கல்வி தகுதி சான்று, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. 8th ஆர் 10th ஆர் 12th அதை இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழேயே நீங்கள் என்ன மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் பர்சன்டேஜில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபுல் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் தான் கீழே ஃபுல்லாக கேட்டிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னா உங்களோட டோர் நம்பர், அதாவது வீட்டு எண் இங்கே கொடுத்துக்கோங்க. அடுத்தது உங்கள் தெரு பேர், ஸ்ட்ரீட் நேம் என்னவோ அதை இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஏரியா நேம் இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்கள் டிஸ்ட்ரிக்ட் என்னவோ மாவட்டம் இங்கே அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்தது சென்னை கார்ப்பரேஷன் மண்டலத்தின் பெயர் இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. டிவிஷன் நம்பர் என்னவோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபுல் அட்ரஸ் தான் இங்கே 6th ஆப்ஷனில் நீங்கள் கொடுக்குறீங்க. அதுவே உங்கள் பர்மனெண்ட் அட்ரஸாக இருந்தால் மேலே கொடுத்துருக்க ஃபுல் அட்ரஸையும் இங்கே ஃபில்அப் பண்ணிக்கோங்க 7வது ஆப்ஷன்ஸில். அப்படி இல்லைன்னா நீங்கள் பர்மனெண்ட் அட்ரஸ் என்னவோ அதை நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேமு, ஏரியா, மாவட்டம் அதெல்லாம் கொடுத்துக்கலாம். இப்போ 8th ஒன்று பார்த்தீங்கன்னா உங்கள் மதம், ரிலிஜன் என்னவோ இந்து ஆர் கிறிஸ்டின் ஆர் முஸ்லீம் அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்தது கம்யூனிட்டி, உங்கள் ஜாதி என்னவோ அதை இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. சான்று கேட்பாங்க, அந்த ஜாதி சான்றிதழ், ஸோ அதை நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஜாதியை இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்தது 9வது நீங்கள் ஆதார் கார்டு நம்பர் இங்கே கரெக்டாக கொடுத்துருங்க. 10th ஒன் உங்கள் ஃபோன் நம்பர், தொலைபேசி எண் என்னவோ அதை கரெக்டாக இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது இமெயில் ஐடி, மின்னஞ்சல் முகவரி அதை இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. 12th ஒன் நீங்கள் கோவிட் பீரியடில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா, கொரோனா டைமில் நீங்கள் வேலை பார்த்துருக்கீங்க அப்படின்னா அதுக்குண்டான சான்று இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் எஸ் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நோ கொடுத்துக்கலாம். ஸோ 12th ஒன்றும் அதே தான். நீங்கள் அந்த பீரியடில்
பணி புரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்குண்டான சான்று வைக்கணும். இல்லாட்டி இங்கே நோ கொடுத்துட்டீங்கன்னா இந்த காலம் நீங்கள் வந்து ஃப்ரீயாக விட்டுறலாம். அதாவது 12th ஒன் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அந்த மந்த்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் இங்கே நோ கொடுத்தா இங்கே கொடுக்க வேண்டியதில்லை. ஸோ 13வது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு டிரான்ஸ்ஜெண்டரா இல்லை வந்துட்டு அதாவது நீங்கள் வந்துட்டு 3ஆம் பாலினமா, திருநங்கையா, இல்லாட்டி திறனாளியா, இல்லது கணவரால் கைவிடப்பட்டவரா, இல்லை ஆதரவற்ற விதவைகளா, அப்படி இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இதில் எஸ் கொடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நோ கொடுத்துக்கலாம். நீங்கள் வேறு ஏதாவது சுகாதார மையத்தில் வந்துட்டு நீங்கள் பணி புரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு அனுபவ சான்று வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த 14(1) வந்து கொடுத்துக்கலாம். சான்று இல்லை அப்படின்னா நீங்கள் இதை வந்துட்டு ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் மேலே கொடுத்துருக்க இப்போ இது எல்லாமே நீங்கள் ஃபில்லப் கரெக்டாக பண்ணி முடித்ததுக்கப்புறம் கீழே கடைசியாக வந்துட்டு நீங்கள் என்னென்ன சான்று வைக்கிறீங்களோ அதுக்கு பின்னாடி வந்துட்டு உங்களோட சைனை போட்டு தான் வந்துட்டு நீங்கள் அனுப்பணும். ஸோ எல்லாமே ஒரிஜினல் வைக்கக்கூடாது, ஜெராக்ஸ் மட்டும்தான் வைக்கணும். ஸோ இப்போ மேலே ஃபில்லப் பண்ணிவிட்டு உங்கள் பிளேஸ் என்னவோ அதை கொடுத்துட்டு டேட் என்றைக்கு நீங்கள் அனுப்புகிறீங்களோ அந்த டேட் இங்கே மென்ஷன் பண்ணிவிட்டு உங்கள் சைன் என்னவோ அதை வந்துட்டு இங்கே மேலே அப்ளிகேண்ட் சிக்னேச்சர் இருக்குது பாருங்கள், அதுக்கு மேலே உங்கள் ஷைன் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ வாங்க நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிற தகவலையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்துட்டு 4 விதமான பதவிகள் இருக்குது உங்களுக்கு. என்னென்ன பதவிகள் அப்படின்னா மெடிக்கல் ஆஃபீஸர், ஸ்டாஃப் நர்ஸ், MPHW அப்படின்னா மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கான ஜாப், அது 3rd ஒன்று. அடுத்தது 4th சப்போர்ட் ஆஃபீஸ். 4 பதவிகள் இருக்குது. இதுக்கு வந்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கலாம் மெடிக்கல் ஆஃபீஸர். இதுக்கு வந்துட்டு 30 வேக்கன்சி உங்களுக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. மந்த்லி சேலரி வந்துட்டு உங்களுக்கு 60,000 வரையில் உங்களுக்கு வந்துட்டு தருவாங்க. ஸோ நீங்கள் MBBS டிகிரி குவாலிஃபிகேஷன்னா MBBS டிகிரி முடிச்சிருக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அதில் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். நேஷனல் மெடிக்கல் கவுன்சிலில் வந்துட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அந்த ஃபார்மும் நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா நீங்கள் 40க்கு கம்மியாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எலிஜிபிள் பண்ணிக்கலாம், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 40 கீழே இருந்தாலே நீங்கள் வந்துட்டு அப்ளை செஞ்சுக்கலாம். அடுத்தது செகண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸ். இதுக்கு வந்துட்டு நீங்கள் 32 வேக்கன்சி இருக்குது. ஸோ 18,000 வரையில் உங்களுக்கு வந்துட்டு சேலரி தராங்க. ஸோ இதுக்கு என்ன நீங்கள் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா டிப்ளமோ வந்துட்டு GNM அதாவது BSc படிச்சிருக்கணும், நீங்கள் வந்துட்டு GNM வந்துட்டு படிச்சிருக்கணும் நர்சிங்கில் வந்துட்டு. ஸோ அவங்களுமே வந்துட்டு தமிழ்நாடு நர்ஸ் அண்ட் மிட்வைஸ் கவுன்சிலில் வந்துட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட்டும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 50க்கு கீழே இருந்தால் போதும். நீங்கள் வந்துட்டு கீழே இருந்தீங்க மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் இந்த போஸ்ட்டுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணணுன்னா உங்களுக்கு வந்து 12 வேக்கன்சி இருக்குது. 14,000 வந்துட்டு சேலரி தராங்க. குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா நீங்கள் வந்துட்டு 12th வந்துட்டு பாஸ் பண்ணியிருக்கணும் கண்டிப்பாக. அதுலேயுமே நீங்கள் பயாலஜி பாட்டனி ஜுவாலஜியில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக பாஸ் பண்ணியிருக்கணும். தமிழ் லாங்குவேஜில் வந்துட்டு நீங்கள் SSLC அதாவது 10th வந்து தமிழ் லாங்குவேஜில் வந்துட்டு உங்கள் சப்ஜெக்டாக இருந்திருக்கணும் கண்டிப்பாக. இந்த மல்டிபர்பஸ்க்கு வந்து 2 இயர்ஸ் வந்துட்டு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அந்த போஸ்ட்டுக்கு வந்துட்டு நீங்கள் 2 இயர்ஸ் வந்துட்டு அந்த ட்ரைனிங் கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கணும். அதுக்குண்டான சர்டிஃபிகேட்டும் வந்துட்டு நீங்கள் வச்சுருக்கணும். ஸோ இதுக்கும் 50 இயர்ஸ் வந்துட்டு நீங்கள் பிலோ இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள், தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். 4th ஒன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஸ்டாஃப். இதுக்கு வந்துட்டு 66 வேக்கன்சி இருக்குது. 8,500 உங்களுக்கு மாத சம்பளமாக தராங்க. இதுக்கு மினிமம் வந்துட்டு நீங்கள் 8th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தாலே போதும். நீங்கள் வந்துட்டு தாராளமாக 50 வயசு கீழே இருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்னென்ன வேக்கன்சி இருக்குது, ஜாப் இருக்குதுன்னு பார்த்தாச்சு. இப்போ அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வைக்கணும், அந்த அப்ளை பண்ணுற ஃபார்மோட நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வைக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று உங்களுது வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு டேட் ஆஃப் பர்த், நீங்கள் வந்துட்டு பர்த் சர்டிஃபிகேட் வந்துட்டு உங்கள் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சுக்கணும். SSLC HSC நீங்கள் படித்த சர்டிஃபிகேட் வச்சுக்கலாம். அடுத்தது வந்துட்டு நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் படிச்சிருக்கீங்களோ அதுக்குண்டான மார்க் ஷீட்டு அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நர்ஸ் ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்குண்டான அந்த சர்டிஃபிகேட் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வைக்கணும். மிட்வைஸ் கவுன்சிலில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அப்படி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் வந்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு 5th ஒன் வந்துட்டு MBBS டிகிரி முடிச்சிருக்கீங்க, அந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்குண்டான நீங்கள் பதிஞ்சிருப்பீங்க இல்லையா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ரெஜிஸ்டர் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வைக்கணும். ஸோ 6th ஒன் வந்துட்டு
10th ஆர் 12th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு தமிழ் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக எலிஜிபிளுக்காக கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மார்க் ஷீட்டையும் நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுமே உங்கள் ஜாதி சான்றிதழுமே நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணணும். அகெயின் வந்துட்டு 8th ஒன் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்சி உங்களுக்கு வந்து அட்ரஸ் ப்ரூஃப்காக வந்துட்டு ஓட்டர் ஐடி, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்துட்டு இருந்தால் வச்சுக்கலாம். கீழே இருக்கிற ஏதோ ஒன்று வச்சா போதும். ஓட்டர் ஐடி, யாராவது பஞ்சாயத்து, அது முனிசிபாலிட்டி, கார்பரேஷன், டேக்ஸ் ரெப்ஸ், இதில் ஏதோ ஒன்று நீங்கள் வச்சுக்கலாம். இருந்துச்சுன்னா ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, இதில் ஏதோ ஒன்று நீங்கள் வச்சுக்கலாம். 9th ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேரக்டர் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. அது யார்கிட்ட நீங்கள் வாங்கணும் அப்படின்னா குரூப் ஏ, குரூப் பி ஆஃபீஸர்கிட்ட வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கேரக்டர் சர்டிஃபிகேட் வாங்கணும். ஸோ அதே எகெயின் நீங்கள் 10th பார்த்தீங்கன்னா எகெயின் நீங்கள் கேரக்டர் சர்டிஃபிகேட் எங்கே வாங்கணும் அப்படின்னா நீங்கள் எந்த ஸ்கூல் ஆர் காலேஜ் லாஸ்ட்டாக படிச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்துட்டு உங்கள் கேரக்டர் சர்டிஃபிகேட் வந்துட்டு வாங்கியிருக்கணும். அதையும் இங்கே நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ 11th ஒன் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதாவது மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்கன்னா அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ஆட் பண்ணியிருக்கணும். ஸோ 12th பார்த்தீங்கன்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டையும் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே ஒன் பை ஒன்னாக வச்சுட்டு இதை நீங்கள் எப்போ அனுப்பணும்னா 6 செப்டம்பர் 2024 அந்த தேதி சாயந்தரம் 5 மணிக்குள்ளே நீங்கள் வந்துட்டு இதை நேர்லேயோ இல்லை வந்துட்டு நீங்கள் தபால் முறையிலையோ நீங்கள் வந்துட்டு கீழே சொல்லியிருக்க அட்ரஸ்க்கு வந்துட்டு நீங்கள் சென்ட் பண்ணிடலாம். ஸோ அட்ரஸ் என்ன அப்படின்னா ஆஃபீஸ் ஆஃப் த மெம்பர் செக்ரட்டரி, CCUHM, சிட்டி ஹெல்த் ஆஃபீஸர், பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட், 3rd ஃப்ளோர், அம்மா மாளிகை, கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன், ரிப்பான் பில்டிங்ஸ், சென்னை 3. இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து போஸ்ட்டில் அனுப்பணும். நேரில் போய் நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னா நேர்லேயும் நீங்கள் போய் கொடுத்துக்கலாம். அந்த லாஸ்ட் டேட்டுக்குள்ளே நீங்கள் போய் கொடுத்துருங்க. அதுக்கு மேலே வர அப்ளிகேஷன் வந்து அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நோட்டிஃபிகேஷன் பார்த்தாச்சு. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வைக்கிறீங்களோ செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி கண்டிப்பாக வைக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அது என்ன செல்ஃப் அட்டஸ்ட்னா நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் ஜெராக்ஸ் வைக்கிறீங்க அப்படியோ அந்த ஜெராக்ஸ்க்கு பின்னாடி வந்துட்டு உங்களோட சைன் கண்டிப்பாக வந்து போட்டிருக்கணும். சைன் போட்டிங்க அப்படின்னா அதை வந்துட்டு ஈஸியாக ரிஜெக்ட் பண்ணாமல் எடுத்துக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் எந்தெந்த போஸ்ட்டுக்கு அனுப்புகிறீங்களோ அதுக்கு உண்டான தேவைப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் வச்சு அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ணி நீங்கள் வந்துட்டு அந்த லாஸ்ட் டேட்டுக்குள்ளே நீங்கள் சென்ட் பண்ணிடுங்க. ஸோ எல்லாத்துக்கும் வந்துட்டு ஆல் தி பெஸ்ட். முடிஞ்சளவு தகுதியும் விருப்பமும் இருக்கிற யாராக இருந்தாலும் ஆண், பெண், மற்ற திருநங்கை யார் வேணாலும் நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜாப் பற்றி ஃபுல் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் அப்ளை ஃபார்ம் வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி ஃபில்லப் பண்ணுறதுன்னு. ஸோ வந்துட்டு நீங்கள் பார்த்து உங்கள் தெரியாத ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இது போல் ஒரு நல்ல பயணம்